Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி antique golden beads வச்சிட்டு ஈஸியா எப்படி ஒரு blouse பண்ணலாம்னு பாப்போம். பாருங்க இதுக்கு இந்த மாதிரி லாங்கா ஒரு bead beadன்னு சொல்லுவாங்க. கோல்டன் கலர்லயே கிடைக்கும். ஒரு half சென்டிமீட்டர் அளவு தான் அது லெந்த் இருந்தது. ஸோ அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் கோல்டன் ரவுண்ட் பீட்ஸ் ஒரு 2 mm அளவு தான், ரொம்ப ஜீரோ சைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டன் பீடும் அந்த மாதிரி பேர்லும் சேம் சைஸில் நான் எடுத்துருக்கிறேன். இதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு எங்கே ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கிடைக்கும், அதோட லிங்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். 9 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதேமாதிரி மிஷின் த்ரெட் இருக்குல்ல, ஸோ அதே கோல்டன் கலர்லேயே எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் இந்த மாதிரி ஜர்க்கன் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்குள்ள பேஸ் ரிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் எடுத்துக்கணும். இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளெயின் ப்ளவுஸ், அதில் கோல்டன் கலரில் பைப்பிங் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த பைப்பிங் இருந்ததுன்னா நமக்கு பார்டர் கொடுக்குற தேவை இருக்காது, நம்ம டைரெக்டாக டிசைன்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த பைப்பிங்லேருந்து ஒரு 1/2 inch கேப்பில் கீழே ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுதான் அந்த ஃப்ளவரோட சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி, அதுக்காக அந்த ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக அந்த கோடு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த லைன்லேருந்து சென்டர் பாயிண்ட் வச்சு சுற்றி 6 புள்ளி வைக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரு ஃப்ளவருக்குள்ளே மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் ஈக்குவல் ஒரு தம் அளவு கேப் விட்டு அடுத்த ஃப்ளவருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஃப்ளவர்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இது பாயிண்ட்ஸ் இல்லாமல் கோடும் போடலாம். நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி கோடு போட்டு அந்த ஃப்ளவர் மார்க் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இது 9 நம்பர் நீடிலில் காட்டன் த்ரெட், நம்ம மிஷின் த்ரெட் தான் நான் கோல்டன் கலரில் கோர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் நடுவில் அந்த பாயிண்ட்லேருந்து நூல் எடுத்துகிட்டு நான் இந்தமாரி லாங் வீட் பீடுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பீடு ஒன்று கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போட்டுட்டு ஒரு பாயிண்ட் விட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் நீடில் எடுக்கிறேன். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லைன் இந்த வீட் பீட் வச்சு பண்ணிக்கணும். பாருங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு பாயிண்ட் விட்டு அடுத்த பாயிண்ட், ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு 3 லைன் ட்ரையாங்கிள் ஷேப் உள்ள மாதிரி வரும். பாருங்கள் நான் இந்த துணிக்குள்ளே வர மாதிரி எடுக்கிறேன், அப்போ பின்னாடி நிறைய நமக்கு நூல் தெரியாது. ஸோ இந்தமாரி 3 பண்ணிவிட்டு இந்த 2க்கு நடுவில் ரொம்ப பக்கத்துலேயே இப்படி நீடில் எடுத்துகிட்டு அந்த கேப்பில் இந்த ஜர்க்கான் ஸ்டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜர்க்கான் ஸ்டோன் ஒட்டுறதுக்குள்ளே பேஸ் ரிங் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி 2 பக்கமும் லாக் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி இந்த 3 சைடும் அந்த கேப்பில் கரெக்டாக அந்த ரிங் வர மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே தைக்கிற மெத்தடு தான் நான் இப்போ காமிச்சிருக்கிறேன். எதுவும் ஒட்ட போகிறதில்ல, எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப நாளைக்கு நல்லா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஆன்டிக் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காற்று படுற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வைக்காமல் ஏதாவது ஒரு துணியில் நல்ல காட்டன் கிளாத்தில் நீங்கள் இல்லை காட்டன் கிளாத் உள்ள அந்த பை இருக்குல்ல, அதில் வச்சு ப்ளவுஸ் வச்சோன்னா, இந்தமாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வச்சோன்னா அது கருத்தே போகாது, ஆக்சிடைஸ்ட் ஆகாது, எப்போதும் அதே மாதிரி கலர் இருக்கும். ஸோ நம்ம அது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 3 இந்த ரிங்ஸும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ளவர் மாதிரி ஒரு வந்துருச்சுல, அதில் அந்த ரிங்குள்ளே இப்போ நான் இந்த கோல்டன் பீடு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளவருக்கு கோல்டன் பீட், ஒரு ஃப்ளவருக்கு பேர்ல், அந்தமாரி மாற்றி பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் காமனாக எல்லா சாரீக்கும் இந்த ப்ரௌன் கலர் ப்ளவுஸ் போட்டு வர சாரீ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா வேறு கலரே யூஸ் பண்ணல நம்ம. ஸோ ஒவ்வொரு ரிங்குக்குள்ளேயும் இந்த கோல்டன் பீட் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு ஒரு பீடை கோர்த்துக்கிட்டு திருப்பி அந்த ரிங்குள்ளேயே திருப்பி விடணும். ஸோ பாருங்கள் ஒரு அழகாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் கோல்டன் கொஞ்சம் பேர்ல் கோல்டன் அது மாதிரியே பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்ம காமனாக எல்லாத்துக்குமே அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், அப்புறம் ஒரு இது விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும்.
அது ஈஸியாக ஃப்ரேம்லாம் தேவையில்லை, நம்ம ஈஸியாக கையில் பிடிச்சிட்டே பண்ணிடலாம். ஃப்ரேம் வேணும்னாலும் நீங்கள் சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த ரிங்குள்ளே ஒரு பேர்ல் வைக்கிறேன். பேஸ் வந்து கோல்டன், மேலே அந்த பீடு மட்டும் பேர்ல். ஒரு டிஃப்ரென்சேஷன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி அது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் ஒரே மாதிரி வரணும். அந்த நம்ம பண்ணுறது வந்து இப்போ பாருங்கள், நான் எப்படி கோடு போட்டு அதை வந்து ஃப்ளவர் மார்க் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் அப்சராவில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் கேப் விட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஈக்குவல் கேப் உங்களுக்கு பண்ணணுன்றதுக்கு வந்து நீங்கள் இன்ச் டேப் வச்சு, ஒரு மெஷரிங் டேப் வச்சு அதை கேப் ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அந்த ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்தமாரி நான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டும் பண்ணலாம். இது மாதிரி நெக் சுற்றி நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்லீவ்ஸ்லேயும் அதேமாரி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ளவர்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது கடகடன்னு நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நெக் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். ஸ்லீவ்ஸ்லேயும் முடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளே வந்து இது பண்ணுறதுனால, நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு அது எடுத்துகிட்டே வராது, நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லீவ்ஸ்லேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்ஸில் மேல் பக்கமும் ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி சின்ன சின்ன டாட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு அதில் புட்டீஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து சிங்கிள் ஒரு பீடு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதே ஃப்ளவரையும் கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி பண்ணலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி ப்ளவுஸில் பேக் சைட்லேயும் ஃபுல்லாக டாட் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு இது பண்ணுறது காமிக்கிறேன். ஒரு பேஸ் ரிங் இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு கோல்டன் பீட், ஒரு இடத்துல பேர்ல், அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த புட்டாஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேம் அந்த 3 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸே யூஸ் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். நான் அது இல்லாமல் நான் ஒரு சின்ன இது மட்டும் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு லைன் வந்து பேர்ல்னால் ஒரு லைன் கோல்டு, ஒரு லைன் பேர்ல், அதுமாரி மாற்றி மாற்றி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.